சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்கிறது, மினிமம் 5 வயசு வித்தியாசம் இருக்கணுங்கிற. 8 வயசு வித்தியாசம் இருந்தால் ரொம்ப ஒஸ்தி. ப்ராக்டிக்கலாக பார்க்கணும். இப்போ அந்த பொண்ணும் பையனும் என்ன பண்ணுறா, 4 வயசு வித்தியாசம் இருந்தால் ரொம்ப ஓவருங்கிறாவா. 4 வயசு வித்தியாசம் அதிகங்கிறா, ரொம்ப ஜாஸ்திங்கிற. மினிமம் 5 வயசு இருக்கணும். 8 வயசு 10 வயசாக இருந்தால் டபுள் ஓகே. ஏன்? ஸ்திரீகளுக்கு சீக்கிரமாக வார்த்தக்கியம் வரும், புருஷனுக்கு கொஞ்சம் எதிர் நீச்சல் போட முடியும். சம வயசாக இருந்தால் 2 பேரும் சேர்ந்து படுத்துப்பா. இல்லை இவனுக்கு அவளுக்கு ஒரு 10 வயசாவது வித்தியாசம் இருந்தால் தான் அந்த ஹெல்த் கண்டிஷனுக்கு பேலன்ஸ் பண்ண முடியும். சம வயசாக இருந்து கொடுத்தோம்னா அவன் தான் இவளுக்கு சிச்சூட பண்ணிகிட்டே இருக்கான். பெரியோர்கள்லாம் அசடே இல்லையே. அது மினிமம் 10 வயசு இருக்கும். முன்னெல்லாம் 10 வயசு 11 வயசு இருக்கும். அது பண்ணும்போது வேணால் கொஞ்ச நாளைக்கு சிரமம் தெரியுமே தவிர லைஃபுங்கிறது சதாபிஷேகம் வரையில் பார்க்கணும். ஒரு 10 வருஷம்தான் இந்த ஜெனரேஷன் கேப்பு துளி பாதிக்கும், அது சரியாயிடும். பாக்கி 60 வருஷம் ஸ்மூத்தாக போகும். அதை பார்க்கணுமோ. இப்போ கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்களும் பையன்களும் இந்த விஷயத்தை, இது நோட்டட் பாயிண்ட். 5 வயசாவது மினிமம் இருக்கணும் வித்தியாசம். இல்லை 10 வயசு ரொம்ப, 8 வயசுன்னா ரொம்ப ஒஸ்தி. அது சதாபிஷேகம் வரைக்கும் யோஜனை பண்ணு. நீ ஷார்ட் டைமாக இருக்கு. இப்போ பிளானிங்கு ஷார்ட் டைமாக இருக்கு. அதனால தான் இப்படி விபரீதமாக தோன்றுறது. ஏன்னா அவனுக்கு ஈடு கொடுக்கணுமோன்னு காரிய கிரமங்களில் இந்த 10 வயசு இருந்தால் தான் அவனோட ஓட முடியும். ஏன்னா ஆம்பளை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டுருவான். இல்லைன்னா அவன் வரதுக்கு முன்னாடி லொக்கு லொக்குன்னு இலுமிண்டே இருந்தா இது பெரிய குடும்பமே நரகமாக போயிடும் பிறகு. அதனால் இது கொஞ்சம் யோஜனை பண்ண வேண்டிய விஷயம். இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறவாள்லாம் இந்த காரணம் சொல்லியே நல்ல சம்பந்தங்கள்லாம் நின்றுடுத்து. வயசு ரொம்ப வித்தியாசம். நான் ரொம்ப வித்தியாசம்னு ஒன்றே 14 15 வயசு வித்தியாசம்னு நினச்சிட்டு இருக்கேன். 4 வயசாம்.